வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹேபிட்ஸ் இஃபெக்ட்ஸ் ஆன் அவர் ஹெல்த் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதில் முக்கியமாக நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஃபுட் ஹேபிட்ஸ். சில சமயத்தில் எந்த ஃபுட்டு சாப்பிட்றது, எது சாப்பிட்டா எந்த உணவு நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு என்ன ரொம்ப ஸ்பைஸியாக பிடிக்கும், சிலவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டு தான் பிடிக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் ஒரு உப்பு கல் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் உப்பு தூக்கலாக சாப்பிடுவாங்க அப்படின்னு. இது எல்லாமே சரிதான். டேஸ்ட் பட்ஸ் யார் யாருக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கோ, வளர்ச்சி அடைந்திருக்கோ, அது எவ்வளோ மெச்சூர் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடணும். ஆனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. இப்போது ஃபாஸ்ட் ஃபுட்னா வென் ஐ வாஸ் யங் எப்படி நினைப்பேன்னா, வேகமாக போய்கிட்டே சாப்பிட்றது தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப காமெடியாக இருக்கும். எவ்ரிபடி வில் லாஃப் அட் மீ இஃப் ஐ கிவ் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் உண்மையில் இல்லை, அப்படி இல்லை போல். வேகமாக இல்லை, ஒரு வாண்டாத சாமான் எல்லாம் அது கூட இல்லை, அவங்களாம் சாப்பிட்ற வாண்டாத சாமான் வந்து ஹவு தே வில் டேக் இட். ஸோ இட் இஸ் ஈட்டபிள்ஸ் ஓன்லி. ஆனால் அது ப்ரிப்பரேஷன் மெத்தடு, அது சாப்பிட்றது, அதில் போடுற என்ன தெரியுமா சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுட்டாலே நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப சீராக ஆயிரும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அது செரிமானம் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, வேலை செய்கிறது முடியாத இருக்கும். செரிமானம் வித்தியாசமாக நடக்கும். ஸோ அது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றத ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். காலை ஆகாரம் நிஜமாகவே ரொம்ப குவாலிட்டி வைஸ் குட் அப்படி இருக்கணும். குவாலிட்டி வைஸ் குட்னா நல்ல வெந்தத சாமானா, கொஞ்சம் பச்சை காய்கறியாக, ஒரு சின்ன ஜூஸ் அளவுக்கு, ஏதான பழ ரசங்களோ, இல்லாட்டி போனால் சரியான ஆனால் ரொம்ப புளிப்பு இல்லாத ஒரு தயிர், அந்த தயிரில் கொஞ்சம் போகிறோம் என்ன சால்ட்டு பெப்பர், இல்லாட்டி போனால் சால்ட்டு, கொத்தமல்லி தழை, க்ரீன்ஸ் எதான போட்டு அப்படியெல்லாம் எடுக்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங்கில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப குவாலிட்டி வைஸ் குட்டாகவும், மத்தியானம் எடுக்கிற மதிய உணவு போதுமான அளவுக்கு ஒரு சாப்பாடுக்கு இருக்க மாதிரியும், ஈவினிங் சாப்பிட்ற ஸ்நாக்ஸு, டீ, பிஸ்கட்ஸு, அதுபோல் அப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கலாம். நைட்டு சாப்பிடும்போதும் ஆகாரம் ரொம்ப லிமிட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வெஜிடேரியனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அது எல்லாமே எடுக்கலாம். ஆனால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நம்மளோட டயட்லேருந்து நம்ம உள்ள டீலிங்க் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பழக்கம் இருக்குது, போகிற வழியில் அப்படியே வேகமாக சாப்பிட்டுட்டு போனோன்னு. டு பி இன்ஃபேக்ட் வித் நிறைய வேகமாக சாப்பிட்றதுனால, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுனால தான் அது ஃபாஸ்ட் ஃபுட்னு சின்ன பிள்ளைங்க சொல்லுறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட்டோட சப்ஸ்டன்ஸ் அது இன் ப்ரிப்பரேஷன் தட் அது கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ அந்த பழக்கத்தை நம்ம கணிசமாக விட்டுறணும். ஸ்லோலி ஷுட் டீலிங்க் அவர் செல்ஃப். என்ன பண்ணணும், நம்ம அதுலேருந்து நம்மளை விடுவித்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பு தரும், ஆரோக்கியத்துக்கு மேன்மை தரும். ஏன்னா நிறைய பச்சை காய்கறியும் சும்மா வேக வச்ச ஒரு சாமானும் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு தரும்னு சொல்லலாம். அதனால் இது இப்படி சாப்பிட்டுட்டோம், சில நேரத்தில் ரொம்ப சுகக்கேடு வருது அப்படின்னு சொன்னால், சுகக்கேடு ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறதுனால வர சுகக்கேடாக இருந்தாலும், வேறு எந்த ஆஸ்பெக்ட்ஸில் வர சுகக்கேடாக இருந்தாலும், வி ஷுட் நாட் ஹெசிடேட் இன் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். யாரையான போய் உதவி கேட்கலாமா, கேட்குறது சரிதானா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக தெர் இஸ் அ நீட் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொன்னால், இஃப் தே ஆர் தோஸ் பீப்புள் லிவிங் எலோன், ஒரு ஏஜெட் பீப்புள் இருக்காங்க, சீனியர் சிட்டிசன் இருக்காங்கன்னா, அவங்க நிச்சயமாக என்ன செய்யணும், அவங்களுக்கு சுகக்கேடு இருக்குதுன்னு சொன்னால் யாருக்காவது யாரோட ஹெல்ப்பை கேட்டு உதவி செய்கிறீங்களான்னு கேட்டு செய்யுங்கம்மா, என்னை கொண்டு மருத்துவமனையில் அழைச்சிட்டு போய் விடுங்கம்மா, இல்லாட்டி போனால் ஒரு நர்ஸ் கூட்டின்னு வாங்கம்மா அப்படின்னு நெய்பர்ஸ் கிட்ட உதவி கேட்குறது நியாயம்தான். அதே சமயத்தில் தன் மகன் மக்களோட கூட இருக்கிறது ரொம்ப சிறப்பு தரும். ஆனால் இந்த இடத்துல ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த காலத்தில் இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ஸ், அதாவது பிட்வீன் 30 to 45 ஏஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க தாய் தகப்பனோட இருக்கிறதுக்கு விரும்புறதில்லை. அது ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம். அந்த பழக்கத்துலேருந்து அவங்களும் தன்னை விடுவிச்சுக்கணும். வயதான காலத்தில் பெற்றோர்களோடு இருக்க வேண்டியது அத்தியாவசிய கடமை. யாரோட வயதானத்தில், பெற்றோர்களுக்கு வயதாகும்பொழுது உங்களுக்கு தான் வயது ஆகிடுது, கிராஸ் 45 அப்படின்னு சொன்னால், அந்த 45க்குள்ளே இருந்தாலும் அதுக்கும் மேலே வயதானவங்களாக இருந்தாலும் தன்னுடைய தாய் தகப்பனை என்ன பண்ணணும், அருகிலிருந்து கவனித்து கொள்ள வேண்டும். இதுக்காக அவங்க நெய்பர்கிட்ட கேட்கும்போது அந்த நெய்பருக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தோணும், இவங்க பிள்ளைங்களாம் வெளியூரில் எங்கேயோ இருக்கிறாங்க, நம்மளை வந்து அப்பப்போ டாக்டர் விட்டு கூட்டிகிட்டு போறியா, மருந்து வாங்க தெரியான்னு கேட்குறாங்க. ஹவு டஸ் இட் இஸ்
ஒரு கம்பேட்டிபிள், நம்ம எப்படி இதை ஒத்துக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னு வைங்க, அந்த உதவியில் ஒரு என்ன மைண்ட் இருக்கவே இருக்காது. அதனால் வயதானவங்களுக்கும் ஒரு நல்ல எண்ண ஓட்டங்கள் இருக்கணும்னு சொன்னால் அவங்களும் அருகில் இருக்கிறவங்களோட ஹெல்ப்பை கேட்டு வாங்கிறது அத்தியாவசியம். வயதில்லை, சுகக்கேடு இல்லை, நல்லபடியாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஏதோ ஒரு நீடு இருக்குது, அந்த நீடுக்காக வேண்டி ஒரு தேவையை நிறைவு செய்யணுன்றதுக்காக அருகில் இருக்கிறவங்களோட உதவியை கேட்குறதும் ஏற்புடையது தான். இதே நேரத்தில் வயதான பெற்றோர்கள் இருக்கும் பொழுது ஒரு 35 வயசு 40 வயசு தாண்டிட்டோம் என்ன சொன்னால், எவ்வளவு விரைவாக பெற்றோர்களுடன் வந்து இருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து நம்ம இருந்துடணும். அவங்களோட வயது காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், அவங்கள சிறப்பாக அருகில் இருந்து கவனிக்க வேண்டும்ன்ற அந்த எண்ண ஓட்டத்தை வளர்த்துக்கணும். இட் இஸ் அ மஸ்ட். ஏன்னா அவங்க நம்மளுக்கு நிறைய செய்திருக்கிறாங்கன்னு இல்லை, அவங்க ஒன்றுமே செய்யலைன்னா கூட தாய் தகப்பனை அருகில் இருந்து கவனிக்க வேண்டியது அத்தியாவசியம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, உணவு வந்து சிறப்பானதாக இருக்கணும், ஸ்டோக்கேடு வந்தால் எல்லாருக்கூடையும் உதவி கேட்டு வாங்கிறது சரிதான்னு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இன்னும் என்ன செய்யலான்னு கேட்டால், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேரில் நிறைய பேர் நினைக்க வேண்டியது அத்தியாவசியம்னா, அந்த செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி உண்டோ அதை அடலசன்ஸ் தாண்டிட்ட உடனே, அடல்ட்ஹுட் ஆரம்பிச்சுது, நம்ம இப்போ தான் ஒரு வேலைக்கு போக துவங்கியிருக்கோம் அப்படின்னா, அப்பொழுதிலிருந்தே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லா முயற்சியும் நம்ம செய்ய வேண்டியது அத்தியாவசியம். இது செய்தால் தான் நம்மளோட மூப்பு, அதாவது சீனியர் சிட்டிசனாக நம்ம மாறும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும், சிறப்பாக செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு முடியும். இதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். இதை ஒரு பழக்கமாகவே மாற்றிக்கலாம். தனக்குன்னு ஒரு காசு, தன்னுடைய 60 வயசு தாண்டினோடனே செலவாக்கிறதுக்குன்னு ஒரு சில காசு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப அறிவுடைமை அப்படின்னு நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். இதில் அதனால் என்ன பண்ண முடியும், சின்ன வயசில் இருக்கும்போதே ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி போடுறது, ஒரு வேலையும் தள்ளி, சரி வர வருஷத்துலேயும் சேர்த்து வச்சுக்கலாம், இல்லை 40 வயசு தாண்டட்டும் அப்புறம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்லாம் நினச்சி பணம் காசு சேர்த்து வைக்கிற வேண்டியது அத்தியாவசியம். நீங்கள் எவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சிருந்தாலும் அதில் ஒரு 10% அளவுக்கு நம்ம காசு நம்மளுக்கு வயதான காலத்தில் செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறது அறிவுடைமை. அதனால் இதில் என்ன பண்ண முடியாது, தப்பிச்சுக்கிறதுக்கோ மாற்று கருத்தோ அதை வந்து எவேடு பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் மனதில் இடம் கொடுக்காம, அன்றாட வாழ்வுக்கு அன்றாட தேவைகளுக்கு எவ்வாறு பணம் தேவையோ அதுபோல் நம்ம பணம் என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்கிறதுக்கு முடியாத ஒரு வயது வரும்போது அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு அப்போ காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு இளமையிலேருந்தே இளமை தொட்டே அதை வந்து பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட நிறைய சில பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.